மக்களே இந்த வீடியோ முழுக்க முழுக்க விஜே பார்வதிக்கும் கமருதனுக்கும் ஃபேவராக தான் இருக்க போகுது. பார்வதியும் கமருதனும் பிடிக்காத ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லைடா நீ பார்வதிக்கும் கமருதனுக்கும் என்ன தான் பேசுகிற அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டா எப்பயும் போல ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமருதனையும் பார்வதியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் எல்லாம் என்னெல்லாம் திட்டுவீங்களோ கமெண்டில் திட்டிட்டு போங்க. சரி, சமீபத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் பேசியாச்சு. பிக் பாஸே முடிஞ்சது. சரி, ஓகே, பார்வதியாக இருக்கட்டும் மற்ற போட்டியாளர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வேலைகள் அவங்கள பார்க்குறாங்க. நாம் இனி வீடியோ போட தேவையில்லை, விட்டுறலாம்டா, அடுத்த பிக் பாஸ் பார்த்துடலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட பார்வதியும் கமருதனையும் சீன்ற யாராவது போட்டியாளர்கள் சீண்டி பேசுகிற வீடியோ நம்மளோட கண்ணில் மட்டும் தட்டுப்பட்டுருது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேம்ட்ரா வந்து பிரபலமான ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. அது அப்லோட் ஆகி ஒரு நாள் தான் ஆச்சு. நீங்கள் வேணால் போயிட்டு பாருங்கள். அது என்ன சேனல் நேம் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்ல தேவையில்லை. பாரு தான் டைட்டில் வின்னர். அவங்க போட்டிருக்கிற அந்த வீடியோக்கு பாரு தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேம்ட்ராவை செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிற சேனலுக்கு கூட ஸ்கேம்ட்ரா பேசுகிற அந்த விஷயங்களில் வந்து வியூஸ் கிடைக்குமா கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தம்ப்நெயிலில் விஜே பார்வதியோட ஃபோட்டோ, டைட்டிலில் வந்து பார்வதி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிஃபோர் பிக் பாஸாக இருக்கட்டும் ஆஃப்டர் பிக் பாஸாக இருக்கட்டும் பார்வதியோட பேரையும் கமருதனோட பேரையும் அவங்களுடைய புகைப்படங்களை பதிவு பண்ணினா மட்டும்தான்டா வியூஸ் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்கேம்ட்ராவையே நேரடியாக கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தால் கூட பார்வதியை தம்ப்நெயிலில் வச்சுட்டாங்க, பார்வதியோட நேமை டைட்டில் வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் தான் வியூஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற அந்த ட்ராவலே வந்து பார்வதி கமருதீன் அப்படிங்கிற அந்த இரண்டு நபர்கள்னால தான் நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் கட்டமைக்கப்பட்டிருக்குது. சரி, ஓகே, ஸ்கேம்ட்ரா வந்து பார்வதியும் கமருதீனும் என்னெல்லாம் சீண்டி பேசினாங்க எதெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டைலில் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் போல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துறீங்க மக்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஹைப்பும் தான் இந்த வீடியோ 100 பேருக்கு சஜஷனில் போய் காட்டும். உண்மை நிகழ்வுகளை, அநீதி, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடந்த அநீதிகளை நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சஜஷனில் காமிச்சாதான் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கேம்ட்ரா மட்டும் இல்லை மற்ற போட்டியாளர்கள் எல்லாமே விஜே பார்வதியும் கமருதனையும் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும் பேச்சுக்கள்லையாவது பார்வதியை வந்து சீண்டாமல் அவங்களுடைய புகைப்படத்தை காட்டாமல் அவங்க பேரை யூஸ் பண்ணாமல் எந்த வீடியோவாவது வியூஸ் போகுமான்னு பாருங்கள். கீழே 100 கமெண்ட் வந்து பாராட்டி கமெண்ட் வராமல் இருக்குமான்னு பாருங்கள். எல்லாருமே வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்வதியும் கமருதனையும் வச்சு தான் வந்து வியூஸை வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற எல்லா வேலையுமே எனக்கு ஓகே. ஏன் நெகட்டிவாக வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? பாசிட்டிவாக பேசி உண்மை நிகழ்வுகளை பேசி அதன் மூலியமாக ஒரு வியூஸ் எடுத்துக்கலாம்ல. அதன் மூலியமாக வர வியூஸை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ஏதாவது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக பேசியாவது எப்படியாவது வியூஸ் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் அவங்க எல்லாருமே ஈடுபடுறாங்க. ஓகே, ஸ்கேம்ட்ரா வந்து அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜே பார்வதி டைட்டில் வரைக்கும் வந்திருந்திருக்கலாம் ஒருவேளை என் கூட இருந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோவாக இருக்கட்டும், கனி அவர்களாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், விஜே பார்வதியாக இருக்கட்டும், என்ன நெகட்டிவாக காமிக்கணும்னு முடிவு பண்ணி என்னை பற்றி புரளிகள் பேசி எனக்கு வந்து ஒரு எதிரியாக இருந்து தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டுட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜே பார்வதியாக இருக்கட்டும், விஜே பார்வதி கூட உங்களுக்கு வந்து அந்த கார் டாஸ்கில் கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்வதி உங்களுடைய ஒரு இனிமையாக கூட ஓரமாக உட்காரட்டுங்க. ஆனால் திவ்யா வந்து நம்ம வியானா வந்து திவ்யா கூட சரி, ஓகே, உங்களுக்கும் பிரஜனுக்குமான அந்த கருத்து வேறுபாடுகளில் உங்களுடைய இன்னொரு எதிரியாக கூட திவ்யா இருக்கட்டும், திவ்யா ஒரு ஓரமாக இருக்கட்டும். வியானாவும் ரம்யா ஜோவும் ஏன் நேற்று வரைக்கும் உங்கள் கூட இருந்த ஒரு நபர் தானே. ஏன் எதிரியாகிறாங்கன்னா, வெளியில் போய் ஷோவை பார்த்தா முழுக்க முழுக்க நீங்கள் ஆக்ட் பண்ணி மற்றவங்கள உங்களுடைய கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அப்படின்னு அந்த உண்மையை உணர்ந்துட்டு வியானாவும் ரம்யா ஜோவும் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ஸ்கேம்ட்ரா பற்றி அம்மா அந்த அம்பாசிடரா ஆஸ்காரா தூக்கி அவங்க கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே வெளியில் ஷோவை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து வெளியில் நெகட்டிவாக உள்ளே நீங்கள் வந்து பாசிட்டிவாக நான் வரணும், கேமில் நான் ஜெயிக்கணும், நான் என்ன எஃபர்ட் வேணாலும் போட்டு நான் நடிப்பேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் அந்த பிக் பாஸ் விட்டு போக மாட்டேன், இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுற சாண்ட்ரா வந்து முழுக்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோவும் வியானாவும் வெளியில் போய் கேமை பார்த்துட்டு வந்து எம்மா நீ என்னம்மா நடிக்கிறம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ரம்யா ஜோவும் வியானாவும் வந்து
ஸ்கேண்ட்ராவ பத்தி பேசி தான் சந்தோஷப்படணும்னா பட்டுட்டு போறாங்க. என்னால ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா பரவால்ல தானே! அப்படிங்கிற மாரி நீங்க வந்து மனச தேத்திட்டு போறீங்க. ஸ்கேம்ட்ரா அவர்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு மூலியமா என்ன விஷயம் வந்து சொல்ல ஆசைப்படுறோம்னா, நீங்க வந்து பிரஜன் உங்களுடைய கணவர், உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நாங்க வந்து மீடியா ஃபேஸஸ் 2 பேருமே எங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்ல. எங்கள யாருமே கண்டுக்கல. ஒரு சீரியல் கிடைக்கல, ஒரு மூவி கிடைக்கல. நாங்க இருக்கிறோமா இல்லையான்னே தெரியல. எங்களுக்கு ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் தேவை. நாங்க வந்து திரும்பவும் வந்து எங்களோட ஃபேஸ் வந்து வெளியில தெரியணும். எங்களுக்கு அதன் மூலியமா நெறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பிக் பாஸ் வந்தீங்க. வைல்ட் கார்ட்ல உள்ள போயிட்டு உள்ள இருக்கிறவன கிழிச்சிருவேன், வழிச்சிருவேன், பிழிச்சிருவேன்னு சொல்லி போட்டு 2 பேரும் பயங்கரமா சொல்லிட்டு போயிட்டு, பெனாயில் ஊத்தி கழுவி நான் தொடச்சு கிடச்சு எல்லாம் நவுத்த போறேன்னீங்க. உள்ள என்னெல்லாம் நவுத்துனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத மக்கள் எல்லாமே பார்த்துட்டாங்க. நான் ஸ்கேண்டர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்க கணவருக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் கிடைக்கணும். என் குழந்தைகளுக்கு வந்து நல்ல எஜுகேஷனல் கிடைக்கணும். நாங்க ஃபினான்ஷியலா செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் சாண்ட்ரா. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார எவன் எப்படி நாசமா போனா எனக்கு என்ன? நாங்க செட்டில் ஆகணும். நாங்க ஃபினான்ஷியலா செட்டில் ஆகணும். நாங்க வெளியில தெரியணும். நான் என் புருஷனுக்கு வந்து பெரிய பட வாய்ப்புகள் கிடைக்கணும். எனக்கு நெறைய சீரியல் வாய்ப்புகள் கிடைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுடைய லைஃப நீங்க பகடகாயா யூஸ் பண்ணிட்டு, அதாவது ரம்யா ஜோவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், வெளியில வந்து உள்ள வந்துட்டு, எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு, என்ன பத்தி வந்து நெகட்டிவா பேசி, அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா பட்டுக்கிட்டு போறாங்க. அப்படின்னா வியானாவோ, ரம்யா ஜோவோ நேத்து வரைக்கும் உள்ள இருந்தாங்க. ரம்யா ஜோ உள்ள இருக்கிற வரைக்கும் பார்வதி, ரம்யா ஒரு விஷப்பாம்பு அப்படிங்கிறீங்க. ரம்யா எவிக்ட் ஆகி போகும்போது, ரம்யா நீ இல்லன்னா நான் எப்படி ரம்யா இருப்பேன்? அப்படின்னு ஒரு ஆக்ட்ட போடுறீங்க. முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நீங்க நடிச்சீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கேம்ட்ரா அப்படின்னு பேர் வந்ததுக்கப்புறம், நீங்க யார் எனக்கு அந்த பேர்லாம் குடுக்கறக்கு? அப்படிங்கிறீங்க. நடிப்பு அரக்கி அப்படின்னோனே, சரி நான் சந்தோஷமா அத எடுத்துக்கிட்டு ஆக்டிங் குயின் அப்படின்னு வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்படின்னா, இவ்வளவு வேலைகளும் பண்ணிட்டு, நீங்க வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, நெறைய பேட்டிகள் குடுத்துட்டு இருக்கும்போது, வெளியில நீங்க பண்ணுன விஷயங்களையும், உள்ள நீங்க பண்ண விஷயங்களையும், வெளியில போய் எவிக்ட் ஆகி போன போட்டியாளர்கள் பார்த்துட்டு வந்து, "என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் நடிச்சு நம்மள ஏமாத்தியிருக்கிறாங்க" அப்படின்னு நெனச்சா, அவங்களுடைய கோபத்தையெல்லாம் வெளிப்படுத்துவாங்க இல்லையா? அந்த வெளிப்படுத்துற கோபம், அதாவது வியானா வந்து அந்த ஆஸ்கார், அம்பாசிடர்லாம் தூக்கி குடு, "என்னாம்மா நடிக்குது, யப்பா! நடிச்சு நடிச்சே 2 பேர்த்தோட லைஃப காலி பண்ணிருச்சு" அப்படின்னு வியானாவெல்லாம் வந்து உள்ள டைரக்ட்டாவே கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டதெல்லாம் வந்து அவங்க சந்தோஷப்படுறதுக்காக அவங்க கேட்டாங்க. அதனால சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. "நாங்க விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா ஜோவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், அவங்க வந்து வெளியில இருந்து ஷோவ பார்த்துட்டு வந்துட்டு சாண்ட்ராவ பத்தி "என்னாம்மா நீ நடிக்கிறமான்னு" பேசின அந்த விஷயம் வந்து மக்கள், பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கேம்ட்ரா வந்து பயங்கரமா நடிச்சு ஒருத்தருடைய 2 பேர்த்தோட லைஃப வந்து பகடக்காயா யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அந்த வீடியோல சொல்றாங்க, "ரெட் கார்டு குடுப்பாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. நானா ரெட் கார்டு குடுக்க சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெட் கார்டு குடுப்பாங்களா, குடுக்க மாட்டாங்களான்னு நீங்க டிசைன் பண்ணல. அது ஒரு சேனல் டிஆர்பிக்காக பண்ணுனதாவே இருக்கட்டும். ஆனா, நீங்க சும்மா இருக்கிற அந்த 2 நபர்கள ட்ரிகர் பண்ணி விட்டு, நோண்டி விட்டு, சீண்டி விட்டு, அவங்களுடைய வாயில வந்து எதையோ 2 பேச வச்சு, அதன் மூலியமா நம்மள வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்த மாரி ஒரு ஆக்ட்ட பண்ணோம்னா, நம்ம ஃபீல் பண்ணோம்னா, நம்ம வந்து கீழ விழுந்தோம்னா, நம்ம மேல விழுந்தோம்னா, இவங்கள கோவப்படுத்தி இவங்க நம்மள கேவலமா 4 வார்த்தைகள் பேசுனாங்கன்னா, இந்த மக்கள் வந்து நம்ம மேல பரிதாபப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் பண்ணீங்க இல்லையா? அந்த ஆக்டிங்க தான் வந்து மக்கள் என்ன சொல்றாங்க? நடிப்பு அரக்கி வியானா கூட அம்பாசிடரோ, ஆஸ்காரோ தூக்கி குடுங்க. "என்னாம்மா நடிக்கிற" அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க உண்மையா இல்ல. நீங்க வந்து முழுக்க முழுக்க நடிச்சிருக்கிறீங்க. நீங்க நடிச்சு கனி, கிழவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும். ரம்யா ஜோ வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் வந்து, "ரம்யா நீ இல்லன்னா நான் இருக்கவே மாட்டேன்" அப்படின்னு ஒரு ஆக்ட்ட போட்டதா இருக்கட்டும். அந்த பக்கம் போய் பார்வதி கிட்ட போயிட்டு, "ரம்யாலாம் விஷம். நான் நடிக்கவே அவளையெல்லாம் நம்பவே மாட்டேனே" அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். திவ்யா வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு, "ஐயய்யோ! திவ்யா மூஞ்சில மட்டும் நான் முழிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ட போட்டதா இருக்கட்டும். நீங்க வந்து அந்த ஒரு கேம் ஷோவ விளையாட்டுத்தனமா நடிப்பு, நடிப்பு, நடிப்பா நடிச்சு, உங்களுடைய கேம விளையாட்டாவே நீங்க வந்து யார் லைஃப் எப்படி போனாலும் சரி, நான் வந்து இந்த கேம்ல உள்ள வந்தது நான் வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நான் போனது எல்லாமே ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவுல என்ன பண்றது? என்னுடைய பெர்ஃபெக்ட் என்னோடைய எல்லா டேலண்ட்களையும் போட்டு, நான் நடிச்சு, நான் நடிக்கிறேனோ, உண்மைய பேசுறேனோ, நான் எப்படியாவது உள்ள தெரிஞ்சிரணும் அப்படின்னு தாறுமாறான ஆக்டிங்க போட்டு, எவன் லைஃப் நாசமா போனா எனக்கு என்ன? நான் வந்து என் ஃபேமிலி செட்டில் ஆனா சரி, அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணி, அந்த இடத்துல கனிய வந்து கிழவின்னு சொன்னீங்க, கனிய வந்து தப்பா சொன்னீங்க, வினோத் கூட சண்டைக்கு போனீங்க, ரம்யா ஜோவ தப்பா சொன்னீங்க, விஜே பர்வதையும், கமருதினியும் வந்து சீண்டி சீண்டி ரெட் கார்டு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டீங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு
ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பே கிடைக்கல, என் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது, எங்கள் குழந்தைகளோட ஃப்யூச்சர் இருக்குது, ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பண்ணின விஷயம் எல்லாமே ஓகே. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, இன்னைக்கு நெறைய சினிமா வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நெறையா வந்து சோர்ஸ்ல இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. நெறையா வந்து ஆடுக்கெல்லாம் போறீங்க. நல்ல விதமா சம்பாரிங்க. நல்லா செட்டில் ஆகுங்க. இந்த வீடியோ மூலியமா நான் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் பிக் பாஸ் ஃபுல்லா இந்த ஒட்டுமொத்த சேனல்கள் எல்லாமே வந்து டிஆர்பிக்காகவும், வியூஸ்க்காகவும் விஜே பார்வதியோட லைஃப்பையும், கமருதீனோட லைஃப்பையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறமும் இந்த யூடியூப் சேனல், பிக் பாஸ் போட்டியாளர்கள் விக்ரம் ஒரு பக்கம் பிடிச்சி பார்வதியும் கமருதீனையும் சீண்டுனா தான் அந்த இன்டர்வியூ போகுது. கானா வினோத் போகிற ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனையும் பேசினா தான் அந்த ஷோ போகுது. கமருதீனும் பார்வதியும் போகிற இடத்துல கானா வினோத். இந்த கானா வினோத், பார்வதி, விஜே பார்வதி முழுக்க முழுக்க பிக் பாஸ் சீசன் 9 இவங்க தாங்க. எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 3 நபர்களும் இல்லைன்னா அந்த எபிசோட், அந்த பிக் பாஸ் சீசன் 9 இல்லை. இவங்க வெளியில் போனால் இந்த பார்வதியை வச்சு ஃபோட்டோ வச்சு கேட்குறது, கமருதீனோட ஃபோட்டோ வச்சு கேட்குறது, கானா வினோத்தோட ஃபோட்டோ வச்சு கேட்குறது, அப்போ தான் அந்த இன்டர்வியூ எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு வேலையை வச்சிட்ருக்குறாங்க இந்த எல்லா சேனல்களும். சரி, ஓகே. நீங்கள் வந்து எப்பெல்லாம் வந்து பார்வதி ஃபோட்டோவை யூஸ் பண்ணி பார்வதியோட நேமையும், கமருதீன் நேமையும், வினோத்தோட நேமையும் யூஸ் பண்ணி வியூஸ் வாங்கணுன்ட்டு இருந்தால் வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நெகட்டிவாகவே காட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அவங்க வந்து எப்பயுமே பாசிட்டிவ் வைப். ஏன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சாண்ட்ரா அவர்கள் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டாங்க. வெளியில் நம்ம மக்கள் வந்து இப்போ சீரியல்லாம் பார்த்ததுனால ரொம்ப சென்டிமெண்டல் ஃபூலாக இருப்பாங்க. நான் வந்து ஒரு அனுதாபமாக அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு, நான் வந்து ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நான் அந்த கேட்டுக்கிட்டே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா, இந்த சீரியல் பார்த்துட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழுவாங்கல்ல, அந்த மக்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பக்கா பர்ஃபார்மன்ஸ் போட்டீங்க. எப்படி நீங்கள் பாசிட்டிவாக தெரியணும்னு நினச்சி நீங்கள் என்னவா தெரிஞ்சிருக்கிறீங்க? நெகட்டிவாக தெரிஞ்சிருக்கிறீங்க. பார்வதியும் கமருதீனையும் இந்த சொசைட்டி நெகட்டிவாக நினைக்கணும்னு அந்த ஒட்டுமொத்த சேனல் இல்லை நிறைய சேனல்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நெகட்டிவான ஸ்டாம்பை குத்தி அவங்கள வெளியில் காட்டணும்னு முடிவு பண்ணாங்க. மக்கள் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் நடந்தது அநீதின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வைப்பில் இப்போவும் கமருதீனையும் பார்வதியும் வச்சு கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். அதாவது எப்படி வேணாலும் ஒருத்தர் லைஃப்பில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. எதாவது பண்ணி நம்ம வெளியே தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இப்படிலாம் இல்லைடா, இப்படி தான் போகணும், நல்ல விஷயங்களை செஞ்சு தான் நான் வெளியில் தெரியணும், எப்படி வேணாலும் தெரியறதுக்கு நான் ஆள் இல்லை, எனக்கு அப்படிலாம் தெரிய பிடிக்காது, எனக்கு இப்படி தான் தெரியணும், இப்படி தான்டா ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு விதமாக பாசிட்டிவாகவே போய் நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு ஆளாக தெரியணும் அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ் வந்து நினைப்பாங்க. நான் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், என்னை நெகட்டிவாக கூட நீ என்னமோ கழுவி கழுவி ஊற்று, நான் வெளியில் தெரிஞ்சால் போதும், அதில் கிடைக்கிற வியூஸும் அதில் கிடைக்கிற அந்த நேமும் வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேறணும்னா பாசிட்டிவாகவும் முன்னேறலாம், நெகட்டிவாகவும் முன்னேறலாம். இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ண சாண்ட்ரா வந்து வெளியில் நெகட்டிவாக தெரியுறாங்க. வெளியில் நெகட்டிவாக காட்டணும்னு இந்த சேனல்ஸ் எல்லாமே முடிவு பண்ண விஜே பார்வதியும் கமருதீனும் பாசிட்டிவாக தெரியுறாங்க. எப்படி வேணாலும் முன்னேறிடலாம் அப்படிங்கிறது முன்னேற்றம் இல்லைங்க. நாளைக்கு உங்களுடைய அந்த வரலாறை எடுத்து பார்க்கும்போது இவங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த அந்த நெகட்டிவ் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அது லைஃப் லாங் ட்ராவல் ஆகும். ரெட் கார்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ். அந்த ரெட் கார்டு நெகட்டிவை கையில் எடுத்துகிட்டு போன அந்த 2 சின்ன டீனேஜ் 2 நபர்களுடைய லைஃபு அப்படியே கேள்விக்குறி ஆயிருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த பக்கம் மக்கள் பாசிட்டிவாக க்ரீன் கார்டு கொடுத்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அப்போ இந்த இடத்துல எது ஜெயிச்சுது? உண்மை, சத்தியம், நியாயம் தான் ஜெயிச்சுது. நம்ம எதை வேணாலும் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவாக தெரிஞ்சிருவோம் அப்படின்னு நினச்ச நபர் வந்து நெகட்டிவாக தெரியுறாங்க. நெகட்டிவாக தெரியணும்னு நினச்சி கார்டு கொடுத்து வெளியில் தட்டுற நபர்கள் வந்து பாசிட்டிவாக தெரியுறாங்க. எப்படி வேணாலும் முன்னேறிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இன்றைக்கி வந்து பயங்கர முன்னேற்றமாக அது தெரியும். இந்த இடத்துல வந்து பார்வதி பண்ணினது சரி, கமருதீன் பண்ணினது சரி அப்படின்னு நம்ம பேச வரல. ஒருவேளை பார்வதியும் கமருதீனும் பண்ணினது தவறாக இருந்தால் அவங்க உள்ளேயும் அப்பாலஜிஸ் கேட்டாங்க, வெளியிலும் அந்த தவறுகளை உணர்ந்து தன்னுடைய தவறுகளை அவங்க திருத்த தயாராக இருக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கேம்ட்ராவோட ஆக்டிங்கில் தான் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் எல்லா வீடியோக்கள்லையும் பதிவு பண்ணிட்டு வரேன். ஏன்னா அப்படி தான் ஒரு விஷயம் நடந்து ஒரு டிஆர்பிக்காக தான் இவங்க 2 பேர்த்துக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தோணிட்டு இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுனா, அதாவது விஜே பார்வதியும்
கமருதீனையும் இந்த எல்லா சேனல்களையும் வந்து அவங்களோட வியூஸ்க்காகவும், டிஆர்பிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதில வந்து ஸ்கேம் ட்ராவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிப்ப நடிச்சு தான் வந்து இவங்களுக்கு ரெட் கார்டு வாங்கி குடுத்துட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார விக்கில்ஸ் விக்ரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், ஸ்கேண்ட்ராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஜே பார்வதியும், கமருதீனும் டார்கெட் பண்ணி அடிச்சு, வெளியில இருக்கிற சமூக ஊடகங்களா இருக்கட்டும், உள்ள இருக்கிற அந்த ஜியோ ஹாட்ஸ்டார், விஜய் டிவி இப்படி எல்லா சேனல்களும் வந்து விஜே பார்வதியோட லைஃபை, கமருதீனோட லைஃபை வந்து நெகட்டிவா யூஸ் பண்றா. அவங்க லைஃப் நெகட்டிவா போகட்டும், பாசிட்டிவா போகட்டும், எப்படியோ போகட்டும். எங்களுக்கு டிஆர்பியும், வியூஸும் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமருதீன், விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? அதாவது விஜய் பார்வதியும், கமருதீனும் வச்சு தான் எல்லாருமே அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு, அவங்களோட பேரை வச்சு தான் இந்த எல்லா சேனல்களும் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ற அந்த விஷயங்கள் வந்து சரியா? இப்படி நெகட்டிவா அவங்கள பேசுறத விட, அவங்க பாசிட்டிவ பத்தி மட்டுமே பேசலாம்ல அப்படின்னு நம்ம சொல்ற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்னலாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.